அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 889 898 வரை மொத்தம் 10 வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது. முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். ஏகா தசநிலை யாததின் நடுவே ஏகா தனமிசை இருந்த மெய்ப்பொருளே, திரையோ தசநிலை சிவவெளி நடுவே வரையோ தருசுக வாழ்க்கை மெய்ப்பொருளே, ஈரநிலை என இயம்பும் மேல்நிலையில் பூரண சுகமாய் பொருந்து மெய்ப்பொருளே, எல்லா நிலைகளும் இசைந்து ஆங்காங்கே எல்லாமாகி இலங்கு மெய்ப்பொருளே, மனாதிகள் பொருந்தா வானடு வானாய் அனாதி உண்மையதாய் அமர்ந்த மெய்ப்பொருளே. இதுதான் இந்த 10 வரிகள். இந்த 10 வரிகளில் வள்ளல் பெருமான் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சென்றைய பதிவின் தொடர்ச்சியை தான் சொல்கிறாங்க. அதாவது மீதமுள்ள அந்த 10 வரிகளுக்கு அந்த விளக்கத்தங்க கொடுக்குறாங்க. அதாவது எல்லாமே இந்த மெய்ப்பொருள்லேயே முடியும். சரி, இந்த 10 வரிகளில் பார்த்திங்கன்னா ஏகாதச நிலை, திரையோதச நிலை, ஈரன் நிலை, கரணக்கருவிகள் இவைகளை கடந்து மெய்ப்பொருள் விளங்குது அப்படின்னு சொல்லி விளக்கமாக சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். முதல் 2 வரிகள், ஏகா தசநிலை யாததின் நடுவே ஏகா தனமிசை இருந்த மெய்ப்பொருளே. அதாவது மயக்கம், ஐயம், காமம், குரோதம், தூள தேகப்பற்று, அதாவது இகலோக இச்சை, ஆணவம், அலர்ச்சி, அவித்தை என்று சொல்லக்கூடிய அஞ்ஞானம், உலகாசார சமயாச்சார சங்கற்ப விகற்பங்கள், இந்த 10 தான். இந்த 10 தான் ஏகாதசி நிலை அப்படின்றாங்க. இந்த 10 நிலைகளையும் கடந்து 11ஆம் நிலையாகிய பற்றற்ற நிலை எதுவோ அதன் நடுவே இருப்பதாகவும் அடைவதற்கு பெரும் பொருளின் அடைவதற்கு அரிய பெரும் பொருளின் நடுவே வீற்றிருக்கும் உண்மை பொருளே அப்படின்றாங்க. அதாவது இந்த 10 நிலைகளையும் கடந்து 11ஆவது நிலையாகிய அந்த பற்றற்ற நிலை, அதையும் கடந்து அதற்கும் அடைதற்கு அறியக்கூடிய அந்த பெரும் பொருளின் நடுவிலும் விளங்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி அப்படின்னு இந்த 2 வரிகளில் சொல்கிறாங்க. சரி, அடுத்த 2 வரிகள், திரையோ தசநிலை சிவவெளி நடுவே வரையோ தருசுக வாழ்க்கை மெய்ப்பொருளே. இங்கே பார்த்தீங்கன்னா திரையோ தசநிலைன்னு சொல்லி 13 நிலைகளை சொல்கிறாங்க. உரைநடை பகுதியில் அவரே அந்த நிலைகளை சொல்லியிருக்கிறாங்க. அதை நான் படிக்கிறேன், சரியாக அது பொருந்தும். அதாவது தலைப்பே பார்த்தீங்கன்னா உபதேச குறிப்புகள் 125வது தலைப்பு, திரையோ தச நிலைகள். 1 பூதநிலை, 2 கரணநிலை, 3 பிரகிருதி நிலை, 4 மோகினி நிலை, 5 அசுத்த மாயா நிலை, 6 அசுத்த மகா மாயா நிலை, 7 சுத்த மாயா நிலை, 8 சுத்த மகா மாயா நிலை, 9 சர்வ மகா மாயா நிலை, 10 குண்டலி நிலை, 11 பிரணவ நிலை, 12 பரிக்கிரக நிலை, 13 திருவருள் நிலை. ஆக 13. இதற்கு அதீதத்தில் சுத்த சிவநிலை, இதற்கு சக்தி, ஆகாயம், நிலை, வெளி, பிரகாசம், அனுபவம், பதம், இடம் முதலிய பெயர் உள்ளன. இவை யாவும் ராகம் என்கிற திரை நீங்கினால் ஒருவாறு தோன்றும். மேலும் இவைகள் படிப்பால் அறியக்கூடாது. சரி, அறிவது எப்படி எனில், ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாக நிற்கும் விசார சங்கற்பம் உண்டானால் நாம் தாழும் குணம் வரும். அத்தருணத்தில் திருவருட்சக்தி பதிந்து அறிவு விளங்கும். ஆதலால் இடைவிடாது கருணை நன்முயற்சியில் பழகல் வேண்டும். பாருங்கள், எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள்.
இந்த அனுபவ நிலைகள் எல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிற முடியாது. கருணையே வடிவமாக நம்ம மாறிட்டோம் அப்படின்னா நமக்கு தாளும் குணம் வரும். அந்த தாளும் குணம் வரும்போது நமக்கு வந்து அறிவு விளங்கும். அதனால நம்மளை வந்து இடைவிடாமல் இந்த கருணையிலேயே இருக்க சொல்கிறாங்க. சரி, இப்போ நான் சொன்ன இந்த 13 நிலைகளுக்கும் மேலே, அதாவது மேற்சொன்ன இந்த 13 நிலைகளில் அதீதமாய் விளங்கும் திருவருள் நிலையாகிய சிவவெளி நடுவே எல்லையற்ற சுக வாழ்வை அளிக்கவல்ல உண்மை பொருளே. இதுதான் இந்த வரிக்கு விளக்கம். இதே போல் இன்னொரு சிவயோக நிலை அப்படின்ற ஆராதனை பாடலில் ஒரு வரி இந்த மாதிரி வருது. அது என்ன வருதுன்னா, திரையோ தசத்தே திகழ்கின்ற என்றே வரையோது தன்னமுதம் வாய்ப்ப உரையோது வானே எம்மானே பெம்மானே மணிமன்றில் தேனே கதவை திற அப்படின்னு சொல்லி இந்த நிறைய அமுதங்களை சொல்கிறாங்க. இங்கே வந்து தன்னமுதம் அப்படின்றத வந்து வரையோது தன்னமுதம் வாய்ப்ப அப்படின்னு சொல்லி மேலே வந்து திரையோ தசத்தே திகழ்கின்ற என்றே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரன் நிலை என இயம்பும் மேல் நிலையில் பூரண சுகமாய் பொருந்து மெய்ப்பொருளே. இங்கே வந்து ஈரன் நிலை அப்படின்றது வந்து 2 × 8 = 16வது நிலை. இது வந்து எதை சொல்கிறாங்க அப்படின்னா, சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த 4ம் இறைவனை அடையும் சைவ சமயத்துடைய 4 முக்கியமான பாதைகள். இதை வந்து சைவ நாற்பதங்கள்னே சொல்லுவாங்க. அதாவது சரியை அப்படின்றது வந்து ஆலய தொண்டு, சிவனடியார் பணி செய்து அதன் மூலமாக இறைவனை அடைவது. கிரியை வந்து மந்திர உச்சாடனம், சடங்குகள் முதலியவை செய்து இறைவனை பூசிப்பது. ரைட்டு. யோகம் அப்படின்றது வந்து தியானம், உடல், மனம் இந்த பயிற்சிகள் மூலம் தியானம் செய்கிறது, உடல் மனப்பயிற்சிகள் மூலமாக இறைவனுடன் சேர்வது. சரி, ஞானம் அப்படின்றது ஆழ்ந்த அறிவால் உண்மையை உணர்ந்து இறைவனை அடைவது. அதாவது ஞானம்னா அறிவே வடிவான நிலை. இந்த 4 வழியில் வந்து சைவ சமயத்தில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த 4 சரியை கிரியை யோகம் ஞானத்தில் சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம், கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம், யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, யோகத்தில் யோகம், யோகத்தில் ஞானம், ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இந்த 16 நிலைகளை தான் சொல்கிறாங்க. இதுதான் ஈரன் நிலை அப்படின்றாங்க. இந்த 16 நிலைகளுக்கும் மேலாக குறைவற்ற, அதாவது இந்த 16 நிலைகளுக்கும் மேலான நிலையில் குறைவற்ற பூரண சுகம் தருவதாய் பொருந்தி விளங்கும் உண்மை பொருளே அப்படின்னு தான் இந்த 2 வரிகளை சொல்கிறாங்க. அதாவது ஈரன் நிலை என இயம்பும் மேல்நிலையில், அதாவது இந்த 16 நிலைகளும் கடந்த அந்த மேல்நிலையில் பூரண சுகமாய் பூரணமான சுகத்தை கொடுக்கக்கூடிய மெய்ப்பொருளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அடுத்த 2 வரி, எல்லா நிலைகளும் இசைந்த ஆங்காங்கே எல்லாமாகி இலங்கு மெய்ப்பொருளே. எல்லா அனுபவ நிலைகளுக்கும் வேறுபடாததாய் உட்பட்டதாகி அவ் அனுபவங்கள் எல்லாமாகி விளங்குகின்ற உண்மை பொருளே. சரி, அடுத்த 2 வரிகள், மனாதிகள் பொருந்தா வானடுவானாய் அனாதி உண்மையாய் அமர்ந்த மெய்ப்பொருளே. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இதெல்லாம் தான் கரணங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மனத்துடைய கருவிகள். இந்த கருவிகள் எல்லாம் கடந்து உணரமாட்டாதாய் உள்ள ஒரு வெளி நடுவே விளங்கும் வெளியாய் ஆரம்பம் என்றும் முடிவு என்பதும் இல்லாத உண்மையுடையதாய் விளங்கும் உண்மை பொருளே. இதுதான் இந்த 2 வரிகளில் மனாதிகள் பொருந்தா வானடுவானாய் அனாதி உண்மையாய் அமர்ந்த மெய்ப்பொருளே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை,
அருட்பெரும் ஜோதி